Hi guys, welcome to our channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு சிக்கன் 65 வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா தயவுசெய்து வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் 1/2 kg வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும், ஸ்மெல்லை வந்து எடுக்கிறதுக்காக. இந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கும் இல்லையா சிக்கனில், அதுக்காக. தென் வந்துட்டு நம்ம இப்போ மசாலாஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். நான் 2 ஸ்பூன் வந்துட்டு வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg சிக்கனுக்கு வந்துட்டு நான் வந்து அளவு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் 1/4 கிலோனா அதோட குறைச்சிக்கோங்க. 1 ஸ்பூனை வந்து கட் பண்ணிக்கோங்க, அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஸ்பூன் வந்துட்டு வத்தப்பொடி ஆட் பண்ணியாச்சு. தென் 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தென் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மசாலாஸ்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேர்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்துட்டு கேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து லெமன் சேர்க்குறவங்களா இருந்தால் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, கேர்டு வேணாம். இல்லை அப்படின்னா இதுவும் சேர்ப்பீங்க அப்படின்னா 1 ட்ராப் மட்டும் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப புளிப்பாயிடும். தென் வந்து இப்போ மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். தென் 1 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலருக்காக வந்துட்டு நான் கலர் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிங்க அப்படின்னா கலர் பொடி தேவையில்லை. தென் நம்ம வந்து இதை ஊற வைக்கணும். ஸோ 30 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து எடுக்கலாம். ஸோ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நானும் அடுப்பில் எண்ணெயை காய வச்சிட்டேன். ஸோ எடுத்து பார்த்துடலாம் ஊறிச்சேன்னுட்டு. ஸோ நல்லாவே வந்துட்டு மேரினேட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் நான் வந்து டபுள் ஃப்ரை மெத்தடில் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரை வந்துட்டு 70% வந்து குக் ஆனால் போதும், செகண்ட் ஃப்ரை வந்துட்டு ஃபுல்லாக குக் ஆகிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க, செகண்ட் ஃப்ரையில் வந்துட்டு ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இன்னர் லேயர் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே நீங்கள் வந்து லேட்டராக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த 70% குக் ஆனதோடு வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிடும் போது செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கடைகளில் கூட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அதனால தான் அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரை வந்து முடிச்சிட்டேன். நான் வந்து சும்மா உங்களுக்காக கொஞ்சம் சிக்கன் மட்டும் தான் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரும்ப அதை வந்துட்டு செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு. அது மாதிரி ரொம்ப ஃப்ரை பண்ண விட்டு கருக வச்சிடாதீங்க. ஓகே, நல்லா கரெக்டான இது வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. ஸோ எனக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியுது. எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் லெமனும் கேர்டு வந்துட்டு மாவு பிசையும் போது ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து சில பேர் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் புளிஞ்சு விட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சிக்கன் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு குக் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட்